வரலாற்றில் கண்டிராத ஒரு மிகப்பெரிய துயரம் தமிழ்நாட்டில் மகாமகத்திற்கு பிறகு கரூரில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது எல்லோருடைய இதயங்களையும் சுக்குநூறாக உடைத்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது மிகவும் கவனத்தோடு பாதுகாப்போடு அனுமதி கொடுக்க வேண்டும். அதே போன்று அரசியல் தலைவர்கள் கூட்டத்தில் எந்த நேரத்திற்கு வருகிறோம் என்று தொண்டர்களிடம் தோழரிடம் கூறுகிறார்களோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களை காத்திருக்க வைக்காமல் சென்று தன்னுடைய கூட்டத்தை முடிக்க வேண்டும். நேற்றைய நடந்த சம்பவம் உலகத்தையே உலுக்கியிருக்கிறது. இருந்த போதிலும் நாங்கள் நீதி விசாரணை வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தோம். நீதி விசாரணையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். நிவாரண நிதியை பற்றி சொல்லியிருந்தோம். நிவாரண நிதி கொடுத்திருக்கிறார்கள். என்ன கொடுத்தாலும் விலை மதிக்க முடியாத நம்முடைய குடும்ப உறவுகள் இன்று தன்னைத்தானே இந்த கொடூர சம்பவத்தில் இறப்புக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். இதற்கு யார் பொறுப்பேற்பது என்பதை அரசு தீர்மானிக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் இந்த நடவடிக்கை மூலமாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் எந்த இடத்திலும் நடக்கக்கூடாது. அது தமிழ்நாடாகட்டும் இந்தியாவிலாகட்டும் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தமிழக அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இறந்த தன்னுடைய குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.